முஜாஹித்துடைய தந்தையோட ரொம்ப நெருக்கமானவங்க அவங்க, எங்க மைபி தான். ஆனா அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எவன் காயம்பட்டு நிக்கிறானோ அவன் கூட போய் நம்ம நின்றோம், அதனால போயிடுவோம்ப்பா அப்படிதான். அவ்வளவுதானே. எங்க மையப்பைத்தான் எங்க வீட்டிலேயே குறைச்சு படிச்சாள். எங்க வீட்டிலேயே ரொம்ப குறைச்சு படிச்சாள் யார் தான்? எங்க மெய்யப்பைத்தான் தான். அந்த மெய்யப்பைத்தானுக்கு தெரிஞ்சிச்சு எவன் காயம்பட்டிருக்கானோ அவன் பக்கத்துல போய் நின்றுன்னு. எங்க வீட்டுல ரொம்ப படிச்ச ஒரு ஆள் இருக்காரு, பேர் பழகருப்பையா. அவர் வரல இன்னைக்கு. நாங்க வெளியே அண்ணன் தம்பியா பழகிக்குவோம், நீ பெரிய மனுஷன் கிடையாது. உன் வீடு எது, அதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு அண்ணன் தம்பியா பழகுவியா? நீ பழகுனா தான் நீ பெரிய மனுஷன். நான் எதுக்கு காத்திருந்தேன் நேற்று ராத்திரி வரைக்கும் அப்படின்னா, அந்த வழக்கு நடந்துச்சுல்ல, நடந்த வழக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி கேட்ட முதல் கேள்வி என்ன அப்படின்னா, அந்த வீட்டின் பங்குதாரர் ஒருவர் தான் விரும்பிய காரத்தை செய்தார், நான் எப்படி இதுக்கு தடை கொடுக்க முடியும்னு கேட்டார். இந்த மத நல்லிணக்க விழாக்கள் நடக்கத்தானே வேணும் இந்த நாட்டில், அதுவும் இன்றைய சூழல்ல நான் எப்படி தடை போட முடியும்னு கேட்டாரு. என்னை திருப்பி திருப்பி அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அப்துல்லாவுக்கு தான் தெரிந்தது, ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார், ஆளுங்கட்சி அதிகாரத்தை பயன்படுத்துகிறார்னு. நான் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல்லா கிட்ட கூட அதை சொன்னதே கிடையாது. நான் யாருக்கிட்ட எப்பொழுதும் சொன்னதே கிடையாது. ஏன்னா நான் என்ன பெரியார் மாதிரி என்ன முடிவு பண்ணி வந்தேன்னா, இந்த மனுஷ பயிலிட்ட எதையுமே கேட்கக்கூடாது, கேட்கலைன்னா தான் நம்ம நினைச்சதெல்லாம் பேச முடியும். பழகருப்பையாவின் வீடியோ ஒன்று வந்துச்சு. அந்த வீடியோவில் பழகருப்பையா சொன்னாரு, அந்த வீட்டிற்குள் இஸ்லாமியர்கள் வரக்கூடாது, வெளியே வைங்க, நான் வர்றேன். வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு பழகருப்பையா சொன்னாரு. நான் நினைச்சேன் ஆட்டம் முடிஞ்சிருச்சு. பழகருப்பையா ரொம்ப நாளா இஸ்லாமியர்கள் வீட்டுக்குள் வரக்கூடாது என்பதை பொதுவெளியில் சொல்லாம இருந்தாரு. சொல்லிட்டார்ல, இப்ப தெரிஞ்சிருச்சுல. அப்ப அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம்னு புத்தகம் எழுதுறது பொய். அங்க காசு வருதுங்கிறதுக்காக போய் பழகுறது பொய். இந்த முஜாஹித் தான் அந்த புத்தகம் கொடுத்த வெப்பன் சப்ளையர் யார் தெரியுமா? பழகருப்பையாவுக்கு இந்த முஜாஹித். என் வீடு என்பது யார் வீடு போல் ஆகணும்னா இந்த இந்தியா போல் ஆகணும். அந்த பத்தியில ஒரு இஸ்லாமியனும் இந்த பத்தியில ஒரு கிறிஸ்தவனும் உட்கார்ந்துருக்கும் போது நடுவுல நான் பொங்கல் வைக்கிறவன் வாய்ப்பு ஏற்படுது இல்லை, அன்னைக்கு தான் அது நிஜமான பாசிட்டிவ் ஆகும்.